வணக்கம். இன்னைக்கு ஃபிஷ் கிளீன் பண்றது தான் நான் வீடியோவா போட்டிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நவர மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். நவர மீன்ல நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இது வந்து நீளமா இருக்கு. இது வந்து உருண்டை டைப்னு சொல்லுவாங்க இங்க துபாயில. நம்ம ஊர் சைடு நவர மீன்னாலே நம்ம வந்து பார்த்து வாங்குவோம், அவ்வளவுதான். வெரைட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்ப நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோவையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சட்டி முங்க தண்ணியில வந்து ஒரு 5-10 நிமிஷம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் கத்திரியும் வச்சுதான் நான் கிளீன் பண்ண போறேன். இந்த டேபிள்ல எடுத்து மீனை போட்டுக்குவோம். எப்படி பாத்தீங்கன்னா அந்த கத்தி வந்து நம்ம அந்த ஷார்ப்பான இடத்துல வந்து கிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி கத்தி நான் எடுத்திருக்கேன். இத வந்து இந்த மாதிரி வாழை பிடிச்சுக்கோங்க. வாழை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல இப்படி தெத்துனீங்கன்னாலே அந்த செல் எல்லாமே வந்துரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியா வந்துரும். மீன் வந்து உள்ள வந்து ஸ்கின் எந்த டேமேஜும் ஆகாது. கத்தி வந்து அழுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க பதமா பிடிச்சாலே போதும். ஒரு 2 தடவை கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கிளீன் பண்ண ஈஸியா வந்துரும். ஏன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல எல்லாம் நம்ம கழுவ கொடுத்தோம்னா 1 கிலோக்கு வந்து இத்தனை கிராம்ஸ்னு நம்ம இன்னும் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. இப்ப நம்ம 10 கிராமுக்கு மீன் வாங்குறோம்னா 4 கிராம் கட் பண்றதுக்கு நினைக்கிறேன். நாட் ஷூர், எனக்கு கரெக்டா தெரியல ரேட்டு. பட் காஸ்ட் அதிகம் தான். அதுக்கு நம்ம வீட்டிலேயே கழுவிடலாம். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செல்லெல்லாம் எடுத்துட்டு நான் இதுல ஒரு ஃபெதர் இருக்கு இல்லையா, இத வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எல்லா மீனுமே காமனா இப்படிதான் கழுவணும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ குடல் சைடும் நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கிராஸா கட் பண்ணணும். தலை வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் சதை விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து காட்டுறேன். நான் வந்து சதை பக்கம் எடுக்கல, ஏன்னா தலை ஜாஸ்தி நான் தான் எங்க வீட்டுல எடுப்பேன். அதனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒட்டுக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வாழையும் கத்திரியாலே கட் பண்ணிக்குவோம். கத்திரி கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னா டக்குன்னு வேலை முடியும். இந்த மாதிரி இந்த பீஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்ப தலைப்பகுதிய அந்த ஃபெதரை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். 2 சைடு ஃபெதரையும் கட் பண்ணிட்டு இப்படி உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இத வந்து ஒரு பக்கம் தள்ளினாலே போதும். அப்படி இழுத்துட்டீங்கன்னா இது மாதிரி ஈஸியா வந்துடும். அவ்வளவுதான். இதையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தாலே அதுல வந்து செல் இருக்கானே தெரியும். அதையும் நம்ம நீட்டா அழகா பார்த்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து கை வச்சே எடுத்துடலாம். இந்த தலை சைடு வந்து செவின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒழுங்கா தெரியல தமிழ்ல வேற என்ன சொல்லுவாங்க. எங்க ஊர் சைடுல வந்து செவி பக்கம்னு சொல்லுவாங்க. அந்த செவி பக்கத்துல உள்ள அந்த இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துட்டா மீன் வந்து நீட்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ கை நம்ம இந்த சைடெல்லாம் வச்சு பார்த்தோம்னாலே தெரியும் செல்லி இருக்கிறதுக்கு. அழகா கைய வச்சு நீங்க இப்படி தெத்தி எடுத்தீங்கன்னாலே வந்துரும். ஈஸியா இருக்கும். இந்த தலை சைடு எங்கெல்லாம் நம்ம செக் பண்ணலாமோ லைட்டா அப்படி தெத்திட்டீங்கன்னா போதும். கழுவியாச்சு. என்ன இப்படி வச்சு பாத்தீங்கன்னால தெரியும் ஒரு செல்லுல நல்ல நீட்டா கழுவியாச்சு. இத வந்து நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான். மீனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு நான் ஃப்ரை பண்றதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.